ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்முடைய மலர் இருக்குது பாருங்க, ஈரோடு மலர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த குப்பிச்சவாளை பக்கத்தில் இந்த அம்மாவுடைய ஊருங்க. இதை கிட்ட ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் அம்மா ஒவ்வொரு மாதிரி விளையாடுறாங்க. இந்த தொண்டர்கிட்ட அம்மா இப்படி விளையாடுறாங்க, கனவுல போய் சொல்லுவாங்க, வேறு இவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம், இவனை நம்மளோட ஆலயத்தை கூட்டிகிட்டு வா, பாதவச்சை பண்ண வை, நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் போய் அவங்கள்ட்ட மல்லு கட்டி சொல்லி ஓரியாண்டு கூட்டிகிட்டு வரும். அதே மாதிரி அம்மா அவங்கள காப்பாற்றுவாங்க. அப்புறம் அவங்க அம்மாவுடைய பக்தராகவும் தொண்டராகவும் மாறிடுவாங்க சக்தியில். இது மாதிரி அசைன்மெண்ட் அம்மா தினமும் கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இங்கே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியம் கிடைச்சதுங்க சக்தியில். என்ன அப்படின்னா, அம்மா சொல்கிறாங்க அடிக்கடி, இந்த இருமுடி காலத்தில் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இலவச இருமுடியாவது போட்டு கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பகுதியில் இருக்கிற வசதி இல்லாத ஒருத்தரை இலவச இருமுடி போட்டு கூட்டிகிட்டு வாங்க, ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அம்மா ஆரம்ப காலத்துலேருந்தே படித்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தலையால் தண்ணி குடிக்கிறாங்க, நம்ம தான் கேட்கறதில்ல. ஏன் அப்படி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வலியுறுத்தி அப்படின்னா, அதுக்கு பார்த்தா காரண காரியம் தெரிஞ்சிருக்குது. இனிமேல் எல்லாரும் உளுந்தடிச்சுட்டு செய்வோம். கதையை கேளுங்க. இந்த மலருடைய தாய்மாமன் ஒருத்தர் 40 வயசு, திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துட்டாருங்க. ரோடு ஆக்சிடென்ட், செத்து போனாருங்களா. அந்த இளவுக்காக இவங்க ஒரு 10 நாள் கழித்து குடும்பத்தோடு போனாங்க. இப்போ தள்ளி இருந்தாங்க, பெருசாக அப்படி எல்லாம் போக்குவரத்தும் இல்லை அந்த மாதிரி. அப்புறம் போய் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரலாம்ட்டு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அவர் ஆக்சிடெண்ட்டில் தானே இறந்தார், ரத்தத்தை ஊற்றிட்டு செத்து போனார். அவருடைய ரத்தமானது ஒரு குளம்போல் அந்த வீட்டுக்குள்ளே தேங்கி நிற்கிது ஒரு குழியில், அந்த மாதிரி காமிக்குது அம்மா. அந்த ரத்தத்துக்குள்ளேருந்து அவர் பேசுகிறாரு, இவங்க வந்துட்டாங்க, இன்னும் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு வேலையில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டாங்க, நீ நம்மளுக்கு வேலை இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு. மலர் பெரும்பாலும் செவ்வாடையில் தான் இங்கே இருக்குங்க, எப்பவுமே செவ்வாடையில் தான் இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவனால இரவு தூங்குனா மலருடைய கால்மேட்டெலாம் தாய்மாமன் வந்து உட்காந்துக்கிறார். மலர் கட்டில் படுத்துருக்குங்க. தாய்மாமன் கட்டில் உட்கார மாட்டேன், கீழே தரையில் உட்காந்துக்கிட்டு பாரு, கால்மேட்டில் உட்காந்துக்கிட்டு அடுவார், என்னை காப்பாற்றுன்னு. ஏடா பெரிய ரோதனையாக போச்சே இப்படி பண்ணுறாருன்னு இது அம்மாட்ட கேட்டிருக்குது. அம்மா சொன்னாங்களா, உன்னுடைய தாய் மாமே ஒரே ஒரு இருமுடி தான் செலுத்தியிருக்கிறான். அவர் அம்மா பக்தர் தானுங்க. விதிப்படி ஒரு ஆன்மா அல்லது ஒரு மனுஷன் 3 இருமுடி செலுத்தினா அவன் இறந்த பின்னால் அவனால் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அவதாரமாய் வந்த பின்னால் இப்போ ஒரு சட்டம். அதே மாதிரி ஒரு மனிதன் 9 இருமுடி செலுத்தி முடிச்சா இறந்த பின்னால் இந்த உலகத்தை விட்டு வேறு உலகங்களுக்கும் செல்ல முடியும். ஆமாங்க, அந்த ஆன்மா கூட்டிகிட்டு போவாங்க. இவர் ஒன்று தான் சேர்த்திருக்காரு, அதனால தான் இந்த உலகத்தை விட்டு போக முடியாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு திரியிறா. அவனுக்காக நீ 2 இலவச இருமுடி போட்டு கூட்டிகிட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி மலரும் தன்னுடைய காசை செலவு பண்ணி வசதியற்ற 2 பேர்த்துக்கு இலவச இருமுடி போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இருமுடி கொண்டு எல்லாம் செலுத்திட்டு வந்தாங்க. அதுக்கிடையில் அம்மா சொன்னாங்க, தாய்மாமனுடைய மனைவியை ஒரு சிப்பம் அரிசி வாங்கி கொண்டு வந்து கொடுக்க சொல்லு, அவருடைய செலவில் 25 கிலோ அரிசி. அந்த அம்மா 2 குழந்தைங்க வேறு இருக்குது. அந்த அம்மா அடித்து பிடிச்சி எப்படியோ கடன் பட்டு 25 கிலோ அரிசியை கொண்டு வந்து நம்ம ஆலை உணவு கூடத்தில் கொடுத்தது. அதற்கு பின்னாலே அம்மா வந்து இங்கே காமிக்கிறாங்க, இந்த தாய் மாமன் இப்போ ராத்திரியில் வந்து கால்மேட்டில் உட்காந்துட்டு முறையிட்டு இருந்தாருங்களே, காப்பாற்றுனே. இப்போ அவர் வர்றதில்லை. வராமல் என்ன பண்ணிருக்காரு, முழு செவ்வாடையில் இறந்து போன அவர்களுடைய முன்னோர்களோடு எல்லாரும் முழு செவ்வாடில் இருக்கிறாங்க.
நல்லா விருந்து வேட்டையில் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். அந்த மாதிரி அம்மா காமிச்சிருக்கிறாங்க. இப்போ அம்மா விளக்கம் சொன்னாங்களா, விதிப்படி அம்மா வந்து 9 இருமுடி செலுத்தியிருக்கணும். நான் 1 தான் செலுத்தியிருக்கிறேன். உன்னை 2 இலவச இருமுடி செலுத்த வச்சணும் இல்லையா, அது ஒவ்வொரு இருமுடியும் 4ன்னு கணக்கு வச்சு 2 இருமுடிக்கு 8, ஏற்கனவே மாமன் செலுத்தி 1 இருமுடி, ஆக மொத்தம் 9. அந்த வகையில் அவன் கணக்கு நேர் பண்ணி அவனை இப்போ வேறு நிலைக்கு மாற்றி விட்டேன் அப்படி சொல்லி அம்மா சொல்கிறாங்க. வேறு உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, முன்னோர்கள் இருக்கிற உலகத்துக்கு. இப்போ பார்த்தீங்களா, இலவச இருமுடி ஏன் செய்கிற அப்படின்னு, இலவச இருமுடி செஞ்சால் இறந்து போன நம் முன்னோர்கள் பிறவிக்கு போக முடியாமல் அழைஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நாம் செய்யும் இலவச இருமுடியின் காரணமாக அவங்க வேற சொல்லி செய்யணும் முன்னோர்களுக்காக அப்படி சொல்லி செஞ்சோம்னா அது அம்மா மூலியமா அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் பிறவிக்கு போகின்றார்கள். அதன் காரணமாக அவளுக்கும் நலம் பெறுகின்றார்கள், நாமும் நலம் பெறுவோம். இதுதான் சத்தியம். அதனால இனிமேலாவது நம்ம தவறாம ஒவ்வொரு குடும்பமும் இலவச இருமுடி கண்டிப்பாக செய்யணும். சக்திகளே, ஓம் சக்தி.